friends, welcome to Renna Samayal. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா நல்ல மொறுமொறுப்பான சேப்பக்கிழங்கு வறுவல் பார்க்க போறோம். சேப்பக்கிழங்கு கொஞ்சம் பிசுபிசு தன்மையோட தான் இருக்கும். ஆனா நம்ம பக்குவமா சமைச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். எளிமையான முறையில ரொம்ப ஈஸியா இந்த சேப்பக்கிழங்கு வறுவலை செஞ்சு முடிச்சிரலாம். சாம்பார் சாதம், ரச சாதம், வெரைட்டி ரைஸ்க்குலாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அந்த சுவையான சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். சேப்பக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு நான் 4 சேப்பக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி வட்டமாக வச்சுருக்கேன். இதில் உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் கொஞ்சமாக, தனி மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இந்த சேப்பக்கிழங்கை ரொம்ப பக்குவமாக சமைக்கும்போது அந்த வழுவழுப்பு தன்மையே இல்லாமல் போயிடும். ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சேப்பக்கிழங்கு வறுவல். சேப்பக்கிழங்குலாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா கலந்துருச்சு. இப்போ எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாம். சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருக்க சேப்பக்கிழங்கை உள்ளே சேர்த்துடலாம். சேப்பக்கிழங்கு கொஞ்சம் கையில் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம பக்குவமாக சமைச்சிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். அடுப்பை குறைவான தணலில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்குன்னா கொஞ்சம் தோலோட பூண்டை தட்டி போடுங்க, இன்னும் சுவையாக இருக்கும். சேப்பக்கிழங்குலாம் 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டு இருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை மேலால் தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நம்மளோட சேப்பக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கிறிஸ்பியான சேப்பக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மொறுமொறுப்பான சேப்பக்கிழங்கு வறுவலை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.